அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு ஈரோடு சென்னிமலை என்ற ஊரில் 1904 பிறந்தேன். என் தந்தை நாச்சிமுத்து முதலியார், என் தாய் கருப்பாயி. குடும்பம் சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை விட்டு விட்டு கை தொழில் செய்து வந்தேன். திருப்பூரில் சென்று வேலை செய்த போது காந்தியடிகளின் கொள்கையில் ஈடுபாடு கொண்டு நாட்டு விடுதலைக்காக போராட்டங்களில் கலந்து கொண்டேன். 1932 ஜனவரி 10 அன்று நடந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆங்கில அரசின் காவல்துறையால் கடிதம் கீழே விழுந்த நிலையிலும் என் கையில் இருந்த சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்பட்ட தேசிய கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்தேன். இதனால் தான் எனக்கு கொடி காட்டும் முரண் என்று பெயர் சூட்டப்பட்டது. மாணவர்களாகிய நீங்களும் நாம் தேசத்தின் மீது பாசமாகிய விழுங்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறள் கச்சில நாயினும் கேட்க அக்தர்வர் கோர்க்கத்தின் நூற்றாம் துணை. ஒரு நூல்களை கற்கவில்லை என்றாலும் அறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும். அது ஒருவனுக்கு வாக்கு தளர்ச்சி வந்த போது ஊன்றுகோல் போல் துணையாகும். நன்றி. பழமொழி மாறி அல்லாத காரியம் இல்லை. நோ ரைட் நோ கிரைம். பொன்மொழி ஒரே எதிரியை